ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து ஒரு சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்டன் சாரீ வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன். ஃபால்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. சாரியோட ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறது வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த காட்டன் ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க வந்து லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சாரியும் அவங்களுக்கு தான் ஒரு டிசைனர் சாரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நார்மலாக தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் அந்த ஸ்லீவுக்கு மட்டும்தான் டிசைன் வந்திருக்கு. மற்றபடி பாடி ஃபுல்லாமே ப்ளைனாக தான் இருக்குது. இந்த டிசைனர் சாரீக்கு ஃபால்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். லைனிங்கும் அப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கான லைனிங் ஃபால் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபால் எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்களா, அதனால் என்ன எடுத்துக்க சொன்னாங்க. அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஒரு சில அளவு வந்து எனக்கு கம்மி பண்ணிக்க சொன்னாங்க. இன்னொரு அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்க சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணோம். நானும் கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தான், எந்த ஒரு டிசைனும் இல்லைன்றதுனால நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லா ஃபுல் ப்ளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு. 50 மினிட்ஸில் அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். கடகடன் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது லைனிங் ப்ளவுஸ் வந்து குயிக்காக முடிச்சிடலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சி நான் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே எனக்கு வந்து காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பித்தா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தைக்க முடியும். பட் ஒரு 12 மணிக்கு போனாவே நம்மளுக்கு டயர்டான மாதிரி ஃபீல் ஆகிடுது எனக்கு. அது என்னென்னு தெரியல. கொஞ்சம் வந்து நம்ம வர்ற நாட்களில் வந்து நான் வந்து அந்த டைமை மட்டும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக எழுந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து இத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு டைமே கிடைக்கல. நிறைய ஒர்க் பிஸியில் வந்து போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். இது வந்து நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாமே ஸ்டிச் சுற்றியும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து 3, 4, 5 அந்த அளவில் வச்சு நான் மார்க் பண்ணி டாட் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்னாக்கா 2 சைடு பார்ட்டும் அப்படியே அட்டன் டைமாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைங்க. அப்போ வந்து குயிக்காக முடிச்சு கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 4 டாட் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் 3 டாட் ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு சில கஸ்டமருங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு 4 டாட் வேண்டாம், 3 டாட் மட்டும் வேங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். பட் வந்து அது ஓகேவாக இருந்தால் அவங்க சொன்ன மாதிரி தைச்சி கொடுப்பேன். இல்லை அவங்க பாடி ஃபிட்டிங்க்கு வந்து இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நானாக கூட ஒரு சில கஸ்டமருக்கு வந்து சஜஷன் சொல்லுவேன். அவங்க வந்து ஓகே சொன்னாக்கா அவங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருக்குது, இனிமேல் வந்து நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நான் நிறைய கஸ்டமருக்கு வந்து என்னோடய ஒப்பீனியனை வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அவங்க சொல்கிற ஒப்பீனியனை விட நீங்களும் உங்களுக்கு தோணுது மட்டும் கூட நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தாக்கா அவங்க இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. நிறைய ப்ளவுஸ் வந்து அழகாக தைச்சி கொடுத்த அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தைக்கிறேன் அப்படின்ற. பிகினர்ஸாக இருக்கும்போது நான் கூட பிகினர்ஸாக இருக்கும்போது அப்படி தான் தைச்சேன். என்னென்னா நம்மளுக்கு டைமிங் வந்து கன்சியூம் ஆகிறது வந்து தைக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த காஸ்ட் வரும். அப்படி வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னாக்கா சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தைக்கிறதுக்கு நம்ம அந்த இதுக்கு வந்துடுவோம். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாக்கா டெய்லி ஒரு ப்ளவுஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தைச்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ளவுஸும் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அந்த டவுட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணாவே உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து அழகாக தைக்கலாம். ஃபுல் ப்ளவுஸ் வந்து தப்பு இல்லாமல் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால்
நீங்கள் நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சி கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் தைக்கும்போது பைப்பிங்க்கு வந்து அவங்க சாரீ ப்ளவுஸ் கலரில் வைக்காதுங்க. அந்த சாரியில் புட்டாஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த கலரில் எனக்கு வந்து பைப்பிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கலரில் நான் பைப்பிங் வச்சு கொடுக்குறதுக்கு துணி வந்து என்கிட்ட இருந்த சில்க் காட்டன் கிளாத் அது நம்ம தைச்சி மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா, ஏதாவது இருந்தால் அதை பார்த்து அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆனதுனால அது வச்சு கொடுத்தேன். நான் வந்து கஸ்டமரை கேட்பேன் த்ரெட் பைப்பிங் வேண்டுமா அப்படின்ட்டு. த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், ஒரு 20 rupees வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன். இல்லை நார்மல் பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் நான் நார்மல் ப்ளவுஸ்க்கான ரேட் தான் சொல்லுவேன். ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பைப்பிங் கொடுக்கல. மோஸ்ட்லி என்னோடய ஐடியா வந்து கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கும்போது ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்தா சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்படி தான் தைப்பேன். பட் வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு நெக்குக்கு மட்டும் கொடுங்க, கழுத்துக்கு மட்டும் கொடுங்க, ஸ்லீவுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் கொடுக்காம தைச்சி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இதுவும் தைச்சி கொடுத்துட்டேன். பைப்பிங் தான் வச்சு தைச்சிருக்கேன். இதுவுமே பைப்பிங் வச்சு தைச்சிட்டேன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எம்மிங் பண்ணி வச்சுட்டேன். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து இப்போது எம்மிங் கேட்குறாங்களா இல்லை டபுள் தையல் போட்டு கேட்குறாங்களா அவங்க ஏரியாலலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஏரியாவில் வந்து எம்மிங் தான் கேட்குறாங்க, டபுள் தையல் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு கைக்கு வந்து எம்மிங் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஃபுல் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊக் வைக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதுவும் ஊக் கட்டி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி தைக்க முடியல, தரேன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே.